ஏம்மா சரோஜா, இந்த வாரேம்மா. என்னம்மா? இந்த காப்பி ஆறி போச்சுமா. சரிம்மா. சூடா காப்பி போட்டு புள்ளைக்கு கொண்டாங்க. சரிம்மா. சீக்கிரமா எடுத்துட்டு வாங்கம்மா. தர்சா, ஏப்பா ஒரு மாதிரியா இருக்க? என்னமோ தம்பி தம்பின்னு அவனை ஒரு ஆளா மதிச்சு கல்யாண வேலையெல்லாம் செய்ய சொன்னீங்கல்ல, இப்ப அங்க போனா அவன் பொண்டாட்டி வந்து நின்றுட்டு இருக்கா நல்லா தென்னை மர கணக்குல. நான் தான் சொல்லிருக்கேன் இல்லப்பா, பிள்ளைகளை பார்க்க விடலன்னு இப்படி பண்ணிட்டு இருக்காளுங்க. அம்மாச்சி, இதெல்லாம் இப்ப நடக்கல, அவளுங்களோட ரொம்ப நாள் பிளானே அதான். அந்த ஜனனியும் அந்த பொய்க்காரி பார்க்கவியும் ஜட்ஜ போய் தனியா பார்த்து அம்புட்டியும் மாத்தி மாத்தி சொல்லி மாப்பிள்ளை மேல கேஸ் போட வச்சிருக்காளுங்க. இவளுக்கு சாதகமா இந்த கேஸ கொண்டு போகணும் தான் அந்த அரமெண்டல் கொற்றவைன்னு ஒருத்தி இருக்கால, அவளை இவளுகளே கேட்டு வாங்கியிருக்காளுங்க. அவங்க தான் அண்ணனை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தி கைது பண்ணி கூட்டிட்டு போனாங்க. மறுபடியும் அவங்கள இதுக்குள்ளார இழுத்து விட்டுருக்காங்கன்னா ஏதோ திட்டத்தோட பண்ற மாதிரி தான் தெரியுது. ஏமா, அந்த மெட்ராஸ்காரி மட்டும் இருக்காளா இல்ல எல்லாரும் நின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்களா? அது எப்படி வருவாளுங்க? இங்கட வச்சு அம்மா நொம்மானு சீன் போட்டுட்டு இருந்தா அந்த ஈஸ்வரி, பெத்த புள்ளைய போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிருக்காங்க, அங்க ஆளை காணோம். இவளுக்குலாம் ஒரு தாய்மை பட்டம் வேற. சி அக்கா வேணா இருதரா போறக்கா ப்ளீஸ் கா, அக்கா சொல்றத கேளுக்கா. ஏப்பா எங்கப்பா அந்த சக்தி பைய? ஆமா, இப்ப கேளுங்க வந்து அவனை இங்கன வச்சு நல்லா நடிச்சிட்டு அங்கன போய் என்ன கேவலமா பேசிவிட்டான். எது? என்னடா பாத்துட்டு இருக்க, சொல்றா. ஆமாப்பா, அவர் கதிர் சித்தப்பாவை அடுக்கிறதுலே தான் குறியா இருந்தார். நம்ம பக்கத்துலேருந்து எதுவுமே பேசல. கரெக்டாக தானே பண்ணியிருக்காரு. அங்கே போய் உரண்டை இழுத்து இவரை தூக்கி உள்ள வச்சுவிட்டா கேஸு தசை மாறிடும்ல, அதுக்காண்டி தான் பண்ணியிருப்பாரு. கழுத்தை நெரிச்சு இருடா, பேசாம இருடா. இப்போ எங்கடாவன் ஒன்றாண்டியை பார்த்தோன்னு சும்மா இருப்பானா? அப்படியே வரிக்கையை பார்த்து ஏதோ மாதிரி நாக்க தொங்க போட்டு பின்னாடியே போயிட்டான். என்னடா சொல்ற? அவ பின்னாடியே போயிட்டானா? என்ன நினைச்சிட்டு இருக்கா இந்த பையன்? ஏமா ஏமா இருமா, அதை இதையும் பேசி நம்ம நோக்கத்தை விட்டுறக்கூடாது. நமக்குள்ள குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது முக்கியம் இல்ல, இந்த கல்யாணம் தான் முக்கியம். அது நல்லபடியா நடக்கணும். என்ன தர்ஷா, போலீஸ்ல என்னடா சொல்லியிருக்காங்க? அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைப்பா. அவங்க கிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸே கிடையாது. ஏதோ 4 ஃபேக் ஃபோட்டோஸை வச்சு என்னை மிரட்ட பார்த்தாங்க. ஆனால் நான் கிளியராக இருந்துட்டேன். அதனால எதுவும் செய்ய முடியாமல் அனுப்பி விட்டாங்க. ஃபேக்கா? ஏய் எதுடா ஃபேக்கு? ஃப்ராடு ஃப்ராடு. அந்த பொண்ணு பாவம், அதை ஏமாத்திட்டு ஃபேக்க நீ போய் சொல்லிட்டு இருக்க. ஏய் யாரடி ஏமாத்துனாங்க? உனக்கு எல்லாம் தெரியுமா? சும்மா டேய் தெரியும்டா, எல்லாம் உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ யாரு, என்னென்ன வேலை பார்க்குற எல்லாம் நல்லா தெரியும். டேய், நான் கூட இருக்கப்பவே அந்த பொண்ணு பின்னாடி பல்ல காமிச்சிட்டு தானடா சுத்திட்டு இருந்த. வெக்கமா இல்ல இப்படி போய் சொல்ற? அவ பாவம் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டா. இல்ல இந்நேரத்துக்கு நீ ஜெயில தான்டா இருந்திருப்ப, பாத்துக்கோ. ஏய், அப்படி விட்டேன்னு வச்சுக்க, இந்த வீட்டு ஆம்பளைங்களை எல்லாம் கொண்டு போய் ஜெயில போடுங்கடி. ஆத்தாளுக்கு வாரிசு நீ வந்துட்டியா? உங்க பிள்ளைக்கு வாரிசு உங்க பேர் அப்படியே வந்திருக்கான்ல, அவனுக்கு லெசன் டீச் பண்ணதான் நான் எங்க அம்மா மாதிரி வந்திருக்கேன். மரியாதை உள்ள ஓடி போயிரு, இல்ல இருக்கிற கடுப்புல என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. போகல சித்தப்பா, இந்த மிரட்டி பாக்குற வேலைலாம் என்கிட்ட வேணாம் சரிங்களா? எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தா நான் எங்க அம்மா சித்திங்க மாதிரி சும்மா இருப்பேன்னு நினைச்சுக்காதீங்க. ஒரு ஃபோன் போட்டா போதும், போலீஸ் உடனே வந்து உங்களை தூக்கிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கும் உங்க அண்ணனுக்கும் தான் டேஞ்சர், பாத்துக்கோங்க. என்ன பாத்துக்கிட்டே நிறுத்துற? ஏ கதிரே நிறுத்துற, எல்லாத்துக்கும் பாயாத, பேசாம இருற. ஐயா, நேத்தி முளைச்சவா அம்புட்டு பேச்சு பேசுறா, அவன் எப்படி சும்மா இருப்பான்? இருக்கணுமா, நம்ம காரியம் நடக்கணும்னா பொறுத்தான் போகணும். ஏப்பா, நான் ஒரு முடிவு எடுக்க போறேன், அப்புறம் தெரியும் எல்லாத்துக்கும். அது சம்பந்தமா தான் ஞானத்தை வெளியே அனுப்பி வச்சிருக்கிறேன். முடிவா? என்ன முடிவு? எல்லாரும் பார்க்கத்தானே போறிய? என்ன முடிவுன்னு கூடிய சீக்கிரம் தெரியும்.